இங்க இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் சொல்றேன், 14 வயசுக்கு மேல இருக்கிற பிள்ளைகிட்ட போன் பேசுனீங்கன்னா 2வது நிமிஷம் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை தான் வருது. 2வது நிமிஷம் மா சரி நீ சொல்றதுதான் சரியில்லை, வெய் அவன் வச்சிடறான். என்ன தெரியுமா, நாம ஸ்லோவா பேசுறோம், அதுங்களுக்கு புரியுறது இல்லை. அதுங்க வேகமா பேசுது, நமக்கு புரியுறது. நம்ம ஸ்லோவா பேசினா அவன் சொல்றான், ஏன் இவ்வளவு ஸ்லோவா பேசுற, வேகமா பேசுங்கிறான். நான் நினைக்கிறேன், அவன் ஏன் இவ்வளவு வேகமா பேசுறான், ஸ்லோவா பேச அப்படிங்கிறோம். நாம சொல் புரியல நமக்கு. ஆனால் என் தாத்தா பேசிய மொழி எனக்கு புரிகிறதே. எங்க அப்பா 1942ல என்ன ரசனையோட இருந்தாரோ அந்த ரசனையை நான் புரிந்து கொண்டேனே. எனக்கு சைக்கிள் புரியுமே, எனக்கு நௌஷாத் புரியுமே, எனக்கு புரியுதே, எனக்கு MS சுப்புலட்சுமி பிடிக்குதே. இந்த ஒரு தலைமுறைக்கு முன்னால் இருந்த ரசனை அடுத்த தலைமுறைக்கு ஏன் புரியவில்லைன்னு கொஞ்சம் யோசிப்போமா? நாம் யோசிப்பதற்கு முன்னால் நான் சொல்லுகிறேன், ரசனையினுடைய புள்ளியை குழந்தைகளுக்கு மாற்றிக் கொடுங்கள். ரொம்ப அழகா சொன்னார் சைக்காட்ரிக். சைக்காட்ரிக்டா சைக்காலஜிஸ்டான்னு தெரியல, சைக்காலஜிஸ்ட் சூப்பரா சொன்னார். டோன்ட் அப்படின்னு சொல்லாதுங்க, டூன்னு சொல்லுங்கன்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப நல்ல வார்த்தை, அது மட்டும் புரிஞ்சது சார். பாருங்களேன், நான் போறேன், கம்பராமாயணத்தை கையில எடுக்கிறேன். கம்பராமாயணத்தை கையில எடுக்கிறதுக்கு முன்னால என் மூத்தவன் கண்ணதாசன் அதை படிச்சிருக்கான். படிச்சுட்டு ருசியா ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்கான். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு. எப்படியா? காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கள்ளிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை நம்பு, அது பாடல் அல்ல உண்மை என்று நம்பு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மது குடத்தில் அள்ளி. இப்படியாடா ரசிப்ப? 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. அவன் என்னை அழைத்து செல்கிறான், நான் முகப்புக்குள் நுழைகிறேன். முதலில் நான் நிறைய உரையாசிரியர்களைத்தான் தேடுகிறேன். பிறகு ஒரு டிக்ஷனரி மட்டும் வச்சுக்கிட்டு கம்ப ராமாயணத்தை முழுக்க வாசிக்க தொடங்குகிறேன். எனக்கு என்ன புரிகிறதோ புரியட்டும், அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை புரியட்டும். நான் ஒரு பாட்டு சொல்றேன், நான் ரசிச்ச ஒரு பாட்டு சொல்றேன். ஆஹா கம்பன், ஆஹா பாரதி, ஆஹா பாரதிதாசா, ஆஹா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இன்றைய நவீன எழுத்தாளர்கள். இதோ நேற்று முன்தினம் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை. ஆஹா என்ன உரை! ஒன்றை வாசிக்கின்ற பொழுது அது எந்த வேதமும் இல்லாமல் வாசியுங்கள். ஆக்கம் தான் முக்கியம், படைப்பு தான் முக்கியம். எதை படைத்திருக்கிறார்கள்? நான் பைபிளை வாசிக்க மாட்டேன். கிறிஸ்துவர்கள் மீது கோபத்தை வைத்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் மீது கோபத்தை வைத்துக் கொள்ளாது. அவர் கோபப்படக்கூடிய ஆள் இல்லை. முஸ்லிம்களின் மீது கோபத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அரசியல் ரீதியாக. முகமது நபியின் மீது கோபம் கொள்ளாது. நீங்கள் எவ்வளவு விமர்சனம் வேண்டுமானாலும் இந்து மதத்தின் மீது செய்யுங்கள், கிருஷ்ணரையும் ராமரையும் ஒன்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் வரலாற்று புருஷர்கள், அவர்களெல்லாம் கோடிக்கணக்கான மனிதர்களால் இறைவனாக மதிக்கப்படக்கூடியவர்கள். எப்படி ஒன்றை பார்ப்பது? இந்த பெர்ஸ்பெக்ஷன் இருக்கல, இந்த பார்வை பார்க்கின்ற பொழுது நீங்க எதை வேண்டுமானாலும் ரசிக்கலாம். ஒருத்தன் பள்ளத்துல இருந்து கீழே விழுந்தான், கீழே புலி இல்ல, கீழே பாம்பு, மேல புலி பிடிச்சிட்டு இருக்கிறது. ஒரு வேர் நினைச்சிட்டு பார்த்தா அதுவும் பாம்பு. கீழே விழுந்துதான் பாம்பு கொத்திரும், மேல போனா புலி அடிச்சிரும். பிடிச்சிட்டு இருக்கிறது பாம்பு, அதுவும் இப்படி வருது மேல. அந்த டைம்ல ஆன திறந்தா பாருங்க, அந்த தேனி கூட்டுல இருந்து ஒரு சொட்டு தேன் விழுந்தது. ஆஹா அப்படின்னு நான் அவன் சாகும் போது கூட ரசிக்கலாங்க, அந்த வினாடி வரைக்கும் ரசிக்கலாம். மாட்டேன்னு சில பேர் இருப்பாங்க தெரியுமா? சில பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, ஒரு அசைவை ஏற்படுத்த முடியாது அவங்ககிட்ட. அப்புறம் அப்படி கூட சொல்ல மாட்டாங்க. என்னன்னு சொல்லுவோம் நாங்கெல்லாம். நான் ஜெயிச்ச காரணம் சொல்லவா? கொரோனா டைம்ல தான் நான் யாருன்னே புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட பேசிதான் பழக்கம்.
கொரோனா காலத்துல மீட்டிங் இல்லை. எங்க தெரியுமா? ஆன்லைன். ஆன்லைன்ல என்ன கொடுமைன்னா, கேமரா ஆன்ல இருக்குன்னு அங்க உட்கார்ந்து இருக்கிற ஆடியன்ஸ்க்கு தெரியாது. அது கிட்ட உட்கார்ந்து முறுக்கு சாப்பிடும். அது வாயில இருக்கிற பல்லு இனுக்கு தெரியும் சார். நான் கொஞ்சம் சென்சிட்டிவான ஆளு. எனக்கு யார் என்ன சொல்றாலும் அதுக்கு பின்னால என்ன இருக்குதுன்னு பாக்குறேன். ஐ கேன் ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ், ஐ கேன் ரீட் இன் பிட்வீன் வேர்ட்ஸ். அப்படி பண்ணுவாங்க. ஒரு அம்மா ட்ரெஸ் மாத்துது. ஆமாங்க, சத்தியம். அதுக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்சதானே கொரோனா என்னன்னு. அதுக்கு தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன், அப்ப எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ணிட்டு ஏன் கேமராவை ஆன் பண்ணிட்டேன். இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? உங்களை பார்த்து பழகின, பேசி பழகினா என்ன பார்த்து பேசினேன். இவ்வளவு கஷ்டம் தெரியுமா சார்? தனியா பேசுறது ஒரு மன உளைச்சல் சார். அது மனசு அப்படி போட்டு பயமுறுத்தோம் நம்மள. யாருக்காக இப்படி, யாருக்காக தான் பேச அப்படின்னா அதுவும் அதே மாதிரி காட்டுறது. என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். பயமா இருக்கும். ஆனால் கொரோனா பீரியட்ல நீங்க வேணா கணக்கெடுத்து பார்த்துக்கோங்க, தமிழ்நாட்டுல பிஸியஸ்ட் ஸ்பீக்கர் நான் தான். அட்வர்சிட்டி காஷன் பேர் இதுக்கு. ஆபத்துகள் வந்தாலும் ஒரு தீப்பிழம்ப கீழ் நோக்கி நீ அமிழ்த்தினாலும் அது மேல் நோக்கி தான் எரியும். ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது, ஒன்றை எப்படி நின்று ஜெயிப்பது பாருங்க. நான் கம்பராமாயணத்தை வாசிக்கிறேன். கம்பராமாயணத்தை ஒரே ஒரு பாட்டு சொல்ல. இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் கம்பராமாயணத்தை பைத்தியமாக்கிடுவேன். நான் இன்னிலிருந்து உங்க பாய் கூட வீட்டுல போய், என்னப்பா அந்த அம்மா கம்பராமாயணத்தை பத்தி ஏதோ பேசிச்சேன், இந்த கம்பராமாயணத்தை கொடு என்னன்னு தான் பார்ப்போமே. ஏன் தெரியுமா? பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றாருங்க, அறிஞர் அண்ணா கம்பன் ராமாயணத்தை கொளுத்த வேண்டும் என்று போன பொழுது அந்த கூட்டத்துக்கு பாரதிதாசன் போவே இல்லையா. அதெல்லாம் எரிக்க முடியாது, கவிதைகளை எரிக்க முடியாதுன்ட்டாரு. நான் சொல்லுவது வரலாறு. டிகேசி அவர்கள் 6000 பாட்டு மட்டும்தான் கம்பன், 12000 பாட்டை அவன் எழுதவே இல்லை என்று சொன்ன பொழுது பாரதிதாசன் துணிந்து எழுதினார். கம்பராமாயணத்தில் 3/4 பாகத்தை நீக்கிவிட்டு இதுதான் ராமாயணம் என்று சொல்லுவதற்கு இந்த கொம்பன் யார்? இதை கேட்க ஆளிலையோ தமிழ் புலவர் கூட்டம் தன்னில் என்று திராவிட கருத்துக்களை முன்மொழிந்த பாவேந்தரால் கூட கம்பனை கடக்கவே முடியவில்லை என்பதுதான் அந்த கவிதையின் ருசி, கவிதையின் ஆழம், கவிதையின் உயிர்ப்பு. ராமன் அழகானவன். ராமனுடைய சௌந்தரியம் மிக மிக பெரியது. ராம சௌந்தரியத்தை பார்த்தவர்கள் அவனிடத்தில் அடிமையாகாமல் இருக்கவே முடியாது என்பதுதான். இது ராமனுக்கு மட்டுமல்ல, உத்தம புருஷர் அத்தனை பேருக்கும் பொருந்தும். ஜீசஸ் கிரைஸ்ட பார்த்தா ஜீசஸ் கிரைஸ்ட தவிர்த்து வேற அதையும் பார்க்க முடியாதான் நம்மளால. பார்த்தவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் அங்க இருந்தாலே போதுமா, இதுவரைக்கும் வருமா வெளிச்சம். அந்த ஆறா அப்படி இருக்குமா. கிருஷ்ணன் கருப்பன் தானே, ராமன் கருப்பு தானே. அப்படி என்ன வசீகரம் இருந்தது அவர்களிடத்தில்? இலக்கியம் அதை பொதித்து வைத்திருக்கிறது. முடிந்தால் வாசித்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் கொண்டவர்கள் அதை அடைகிறார்கள், பேரானந்தத்தை அடைகிறார்கள். கதவு திறக்காதா என்று அழுது கொண்டிருந்தவரிடம் ராபியத்துல் பஸ்ரியா சொன்னார், கதவு திறந்து கொண்டுதான் இருக்கிறது, நீதான் வாசலில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாய். பல நேரங்களில் நாம் திறந்த கதவுகளை மூடி இருக்கிறோம் என்று சொல்லி வாசலில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறோம். திறந்து பார், அது திறந்துதான் இருக்கிறது, நுழைந்து பாருங்கள். ராமனுடைய பேரழகை இந்த மாதிரி சொல்ல முடியுமான்னு தெரியல. கம்பர் 2 இடத்துல எழுதுகோல கீழே போட்ட இடம், இதுக்கு மேல எழுத முடியாது அப்படின்னு கீழே போட்டான். யாரு? கம்பன். கம்பன் கீழே போட்ட இடம். இப்பொழுது எம்மனோர்க்கும் எம்பதற்கு எளிதோ, என்னை மாதிரியான எந்த கவிஞனாலும் இனி ராமன் முகத்தின் சௌந்தரியத்தை எழுத முடியாது என்று ஒரு பாட்டில் கீழே போட்டான். இன்னொரு பாட்டில் போட்டான். அந்த பாட்டு கொஞ்சம் இலாபரேட்டான பாட்டு, நான் மறக்கவே மாட்டேங்க அந்த பாட்டை. நான் அதுக்கான விளக்கம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சபை மயங்கி போயிடும். இந்த காலத்துலதான் கருணையற்றவர்கள் கொடையை கலர் கலரா கொண்டு போறாங்க. ஒரு காலத்துல நமக்கு கொடை கொடுத்தாங்க. என்ன கலர் சார்? அந்த கருப்பு கலர் கொடை மழைக்கு மட்டும் இல்லை, வெயிலுக்கும் தான். அந்த கொடைக்கு மான்மார்க் கொடைன்னு பேர் இருந்துச்சு. எங்க வீட்டுல ஒரு கொடை இருந்தது, மான்மார்க் கொடை. நல்லா பெருசா இருக்கும், பேரன்பு பெருங்கருணை கொண்ட கொடை. அது இப்பெல்லாம் இருக்குது இத்தனூண்டு, தனக்கு மட்டுமே மறைக்குது. பெருசா இருக்கும் சார், அது நல்லா இருக்கும், திக்கா இருக்கும். கொடரி பேர் அப்படின்னு ஒருத்தர் வருவாரு,
அதுல ஏதாவது ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு. கருப்பா இருக்குல்ல, ஏன் கருப்பா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். நான் ஏன் பேரன்பு கொண்டவர்கள் கருப்பு கலர்ல கொடைய வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன். வெயில்ல பிளாஷ் அடிச்சதுன்னா கண் கூசம் சார். சில அன்பில்லாதவர்கள் டிரைவ் பண்ணும் பொழுது முன்னால வரும் பொழுது பீம் லைட் அடிச்சுட்டு வருவாங்க, பார்த்திருக்கீங்களா? அன்பு கொண்டவர்கள் முன்னால வண்டி வந்தா அதை டிம் பண்ணுவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான். கொடை இருக்குல்ல, அது சூரிய வெளிச்சத்தை என்ன பண்ணுமா, அந்த கருப்பு நிறம் அடிச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணாது, உள்வாங்கிக்கும், அப்படி கிரகிச்சுக்கும். இப்ப ராமனை கருப்புன்னு சொல்லணும் சார். அப்பா, கருப்பா பிறந்ததுக்கு நான் எவ்வளவு திட்டு வாங்கியிருக்கேன் சின்ன வயசுல இருந்து. இந்த உலகம் ஏன் இவ்வளவு கருணை இல்லாம இருக்குன்னு எனக்கு புரியல. கருப்பா இருக்குன்னா இன்னும் ரொம்ப கொடுமை தெரியும். வெள்ளையா இருக்கிறவன் எல்லாம் புத்திசாலி, அவன் பொய்வே பேச மாட்டான். இங்கிலீஷ்ல பேசுறவன் தான் சூப்பர். படிச்சாதான் மேடம் இதெல்லாம் கலண்டு போச்சு மேடம். இந்த முன் கற்பிதங்கள் எல்லாம் உடஞ்சி எரிஞ்சது படிச்சதுக்கு அப்புறமா. நான் சிகாகோ போயிருந்த போது ஒரு ரெஸ்டாரண்ட் குள்ள போறேன். ஒருத்தர் உட்காந்து, will you please spare me $2? I am hungry. அவன் இங்கிலீஷ்ல பேசுறான், பிச்சை எடுக்கிறான். நான் தமிழ் பேச போனேன். $2000 வச்சிருந்தேன் உள்ள. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. பெரியார் தான் சொல்லுவாரு, சிவப்பு என்பது அழகல்ல நிறம், ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி. வெரி சிம்பிள். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க ஸ்டெப் டவுன் பண்ணணும். ராமன் கருப்பு. ஒரு மாமியா இருந்தாலாம், அவ சொன்னாலாம் அவன் பொண்ணும் கருப்பு மருமகளும் கருப்பு. அவன் சொன்னாலாம், ஏன் மக நாவல் பழ கலர், என் மருமக இருக்காளே அட்டக்கறி, என் மவ இருக்காளே அவளை விட என் மருமக ரொம்ப மோசம், 8 நாள் தான் குளிப்பா. என் மக தீபாவளிக்கு தீபாவளி குடிப்பா. சொல்றதுல இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணுங்க. சொல்லல, நான் நிறைய சொல்லியிருக்கேன். இதை நான் தெரியாமத்தான் கேட்கிறேன்னா தெரிஞ்சு கேட்கிறேன்னு அர்த்தம். நான் ஒண்ணு சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கன்னா, தப்பா நினைக்கிற மாதிரி எதுவும் சொல்ல போறான்னு அர்த்தம். நான் கோவத்துல சொல்லிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. கோவத்துல உள்ள என்ன இருக்கோ அதான் கோவத்துல வரும். புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு எனக்கு. ராமன் கருப்பு, இத சொல்லணும். கம்பன் எழுதுகோலை எடுத்தான், எப்படி சொன்னான் பாருங்க. கருப்பு தான்டா அவன், கருப்பு தான். அவன் உடம்பு எப்படி தெரியுமா இருந்தது, சூரிய ஒளி பட்ட உடனே அப்படியே உள்ள போயிடுச்சான். புரிஞ்சுதா? வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரி ஜோதியில் மறைய, அவ்வளவு ஜோதியா இருக்கிறான் கருப்பு. சூரியனே மறைஞ்சு போச்சான். ஒன்றை எப்படி சொல்றோம் பாருங்களேன். நம்ம குழந்தைகளுக்கு தெரியணுமா இல்லையா? கான்பிடென்ட்டுமே இல்லாம இருக்குதுங்க. நான் எல்லா குழந்தைகளும் இருக்கிறது போதும்டா, ஒரு மேக்கப்பும் வேணாம், இருக்கிறத மறைஞ்சு பாதுகாப்பா இருந்துக்க. அதுக்குதான் கொள்ளையடிக்கிறதுக்கு கூட்டம் வெளியில அலையுது. அதை அதிகப்படுத்தி காட்டிராத. எப்படி சொல்ல வேண்டும் என்பதனை புரிந்து கொள். வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி ஜோதியில் மறைய. அப்புறம் பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையானோடும் போனான். இடுப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல. என்ன சொல்றான் பாருங்க, பொய்யா இருக்கு மாதிரி இருக்கும் ஆனா இல்ல, அதான் பொய். இல்லைன்னா இல்ல, அது உண்மை. பொய் அது இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இல்ல. இருக்கிற மாதிரி ஏன் இருக்குல்ல, மேல ஒரு பார்ட் போதே, கீழே ஒரு பார்ட் நடந்து போதே, நடுவில் ஏதாவது இணைக்கிறதுக்கு இருக்கணும்ல. பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையானோடும் போனான். கலர் பாருங்க சார், என்ன கலர் டின்ட் சொல்றான் பாருங்க. மையோ மரகதமோ மறிக்கடலோ மழை முகிலோ, கருப்புல இத்தனை வர்ணமா? மையோ கருப்பா இருக்கானே, இல்லையே கொஞ்சம் பச்சையா இருக்கு. மரகதமோ இல்லையே கொஞ்சம் ப்ளூவா இருக்கு. மறிக்கடலோ இல்லையே கொஞ்சம் கிரேஷ் அடிக்குது. மழை முகிலோ, கடைசி வார்த்தை போட்டான். அதான் என் டாபிக். ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான்.